சினிமா குடும்பத்துலேருந்து வந்தோம். சினிமா ஷூட்டிங் கூட நான் பார்த்ததில்ல. நாங்கள் எல்லோரும் பட்டப்பட்டியாக விபூதி வச்சு அப்படி தான் ஸ்கூலுக்கு போவோம். பட் கான்வெண்ட்டில் அனுப்புனாங்க. ஸோ கேட்டுக்கிட்ட இறங்கினதும் விபூதியெல்லாம் அழிச்சிடுவோம். வீட்டிலேருந்து போகும்போது விபூதி, கேட்டுக்கிட்ட போனதும் இந்த மாதிரி வாழ்க்கை போய் 17ஆவது வயசில் தூக்கி போட்டுருச்சு. அப்போது நீந்தி வெளியில் வரணும், மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு துறையாக ஊர்வசியில் ஒர்க் பண்ணேன். அங்கே இருக்கும்போது எங்கள் கடை ஓனரே வந்து இந்த மாதிரி ஒரு ஆடு வந்திருக்கு, கன்னிமராவில் வந்து அப்ரெண்டிஸ் எல்லாம் எடுக்கிறாங்களாம், அப்படி நீங்கள் போய் நான் பியூசி தான் படித்தேன், நீங்கள் போய் அங்கே ட்ரை பண்ணுங்கன்னாங்க. அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அங்கே ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அங்கே இருக்கும்போதே அப்படியே வந்து தூர்தர்ஷனில் போய் காம்பியராக ஒர்க் பண்ணேன். ஸோ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இதை தவிர வேறு எதுவுமே என் மைண்டில் கிடையாது. அதனால் அவங்க சொல்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் நமக்கு அடுத்த வேலை கிடைக்குங்கிறதுக்காக என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும். அவ்வளோதானே தவிர இதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணுனா இல்லையா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளோதான். என்னோடய கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க வேலையில் இருக்கும், இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கும்.